முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் சென்னையில் உள்ள வாக்குச்சாவடிகளில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தமிழகத்திலேயே அதிகளவாக சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இங்கே எத்தனை வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? பல சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் 4085 வாக்குச்சாவடி மையங்கள் தயார் நிலையில் இருப்பதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மூலமாக அதிகாரிகள் அந்தந்த தொகுதி வாரியாக அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் நுங்கம்பாக்கம் வாக்குச்சாவடி மையம் மாதிரி வாக்குச்சாவடி மையமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் தங்கதுரை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். வாக்குச்சாவடி மையங்கள் வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பதற்கான முழுமையான ஏற்பாடுகள் செய்வதற்கான நடவடிக்கையை தேர்தல் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் எந்தெந்த வாக்குச்சாவடி மையங்களில் நாளை பணியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஊழியர்களுக்கு இறுதிக்கட்ட பயிற்சி அந்தந்த தொகுதி வாரியாக அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த மையத்தில் அதற்கான பயிற்சியும் அளித்து முடித்திருக்கிறார்கள். மேலும் பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பணியாணை கடைசி கட்டமாக பெறக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக 16 சட்டமன்ற தொகுதியிலும் மாதிரி வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வெயிலுடைய தாக்கம் இல்லாமல் இருப்பதற்காக சில இடங்களில் பந்தல் அமைப்பது, குடி தண்ணீர், மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர் இருப்பது, வழிகாட்டி மையம் உள்ளிட்ட பல ஏற்பாடுகள் இருப்பதற்கான நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கண்காணிப்பு பணிகள் தேர்தல் தொகுதியினுடைய அலுவலர் மூலமாக கண்காணிப்பு செய்து வருகிறார்கள். குறிப்பாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று மதியத்திற்கு பிறகு, அதாவது சரியாக ஒரு 3 மணி அளவில் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும், இதை காவல்துறையினர் குறிப்பாக மத்திய ராணுவ படையினர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இறுதிக்கட்டமாக பயிற்சி அளிக்கக்கூடிய நடவடிக்கையும், அதே போன்று இங்க மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பக்கூடிய பணியை மிக தீவிரமாக கண்காணிப்பு செய்வதும், அந்தந்த ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் துப்பாக்கி ஏந்திய காவலர் பாதுகாப்புடன் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டு வராங்க. பாலா, வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணிகள் சென்னை மாவட்டத்தில் தீவிரமாக நடைபெற்று வருவதா பதிவு செஞ்சிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.